அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் அவைலபிள் எப்போ வந்து சர்வீஸ் அவைலபிலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு அவைலபிலிட்டி சார்ட் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இது மேக்ஸிமம் வந்து உங்கள எங்க கேட்பாங்கன்னா, நீங்க போற இன்டர்வியூல கேட்கலாம். பிளஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அட்வான்டேஜ். எப்படி வந்து இத ம். கால்குலேட் பண்ணுவாங்க? சர்வீஸோட அவைலபிலிட்டி எப்படி இருக்கு? ஹெல்ப் டெஸ்க் சர்வீஸ் அவைலபிலிட்டின்றத இந்த ஃபார்முலாவ யூஸ் பண்ணி தான். ஏஎஸ்டின்னா ம். ஒண்ணும் இல்ல. அக்ரீமெண்ட் சர்வீஸ் டைம் எவ்வளோ டைம் குடுத்துருக்கோம் அக்ரீமெண்ட். ம். அப்புறம் டவுன் டைம் எப்போ ஆகுது அதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு அதை வந்து பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணி போடுறதா சர்வீஸ் அவைலபிலிட்டி டைம்ன்றது. இதை வந்து ம். நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பேக் எண்ட்ல வந்து எந்த கம்பெனி போனாலும் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குன்ற ஒரு ஃப்ளோ உங்களுக்கு புரியும். ஓகே சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் த இன்சிடென்ட்டை ஸ்கிரீன் பண்றது. எப்படிலாம் வந்து இன்சிடென்ட் வருது அதை வந்து ஒன் பை ஒன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் வந்து ஓஎஸ்ல இந்த மாதிரி வந்து எரர் காட்டுது, பூட் எரர் காட்டுது, வரமாட்டுது. இல்லைன்னா வந்து ஹார்ட்வேர்ல வந்து சவுண்டு தான் வருது, ஒர்க் ஆக மாட்டுது. அந்த மாதிரி ம். டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது, ஆனால் உள்ள கண்டென்ட் இருக்க மாட்டுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ம். அதை வந்து எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணோம், இது இந்த மாதிரி இன்சிடென்ட், இது இந்த மாதிரி இன்சிடென்ட், இதெல்லாம் ஸ்கிரீனிங் பண்ணி நீங்க செப்பரேட் பண்ண தெரியணும். ம். அது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அடுத்த லெவல் உங்களுக்கு. இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் போதுமான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டோமா. மெயினா இன்ஃபர்மேஷன்ன்றது அந்த மாடல் நம்பர், என்ன டிவைஸ் அவங்க யூஸ் பண்றாங்க, இல்ல என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க, அந்த மாடல். ம். ஜஸ்ட் வந்து அதோட சீரியல் நம்பர், என்ன சீரியல் நம்பர் அதுக்கு யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி சீரியல் நம்பர்ன்றது இம்பார்ட்டன்ட் அதுக்கு. அப்புறம் அந்த என்ன மாதிரி ஐட்டம் எதுவும் போயிருக்குன்னா அது வந்து அவங்களுக்கு தெரியுதா, அது என்ன மாதிரி இஷ்யூவா இருக்கு, அந்த இஷ்யூ எப்படி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எதுவும் மேனுவல் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கான்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. ம். அது வந்து நம்மளோட ஒன் பார்ட் ஆஃப் த ஒர்க். அப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் அவங்கள்ட்ட இதுலயே தான் அனலைஸ் பண்றது. இந்த விஷயத்துல நம்ம வந்து கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்போம். ஆக்சுவல் ப்ராப்ளம் இதுதான் இவங்களுக்குன்றத ஓரளவு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் ம். இவங்க இதுக்காக தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்றத நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிடலாம் சர்வீஸ். இப்போ வந்து நீங்க நம்மளே சர்வீஸ் பண்றதுக்கு நம்மள்ட்ட ஆள் இருந்தா நம்ம சர்வீஸ் ரிக்வஸ்ட் அடுத்த லெவல் 2 கொடுத்துருப்போம்னு சொல்லலாம். ம். இப்படின்னா இல்லைன்னா ரிமோட் சப்போர்ட் தேவைன்னா அதுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்கோன்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதர்வைஸ் உங்களாலேயும் சப்போர்ட் கொடுக்க முடிஞ்சா இந்த இஷ்யூலாம் வருது, நீங்க இப்படிலாம் இதை ஓவர் கம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களோட சைடு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை கொடுக்கலாம். இது வந்து ம். ஸ்கிரீன் த இன்சிடென்ட்டை வந்து ஸ்கிரீன் பண்ணி பார்க்கறது. ஓகேவா? ஓகே சார். நோட் பண்ணிக்கிங்க அதை. ம். ஐடிஐஎல் நான் சொல்லியிருந்தானே, ஐடிஐஎல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லைப்ரரியை பத்தி. ம். அதுதான் அதுல இருந்து தான் இந்த இன்சிடென்ட்டோட லெவல்லாம் வந்தது. அது என்னென்ன லெவல் இருக்குன்றத இதை இன்டெப்தா போக போக தெரிஞ்சுக்கிங்க. ம். இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் அதான் என்னென்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த இன்சிடென்ட்டை மேனேஜ் பண்றதுக்குன்னே ஒரு ஃப்ளோ இருக்கு, தனி ஃப்ளோ. ம். அந்த ஃப்ளோவை பத்தி நீங்க ஓவராலா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட், என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து எப்படி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட். இப்போ கேட்டகரி வைஸ் இன்டெப்தா போக போக அதுக்கு சப் கேட்டகரி சப் கேட்டகரி சப் கேட்டகரி வந்துகிட்டே இருக்கும். ம். அதைத்தான் இவங்க வந்து ஒவ்வொன்றையும் மேனேஜ்மெண்ட் லெவல்ல வச்சு அதை உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க ம். ஒவ்வொன்றா பண்ண 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 அடுத்த லெவல்ல உள்ள ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஐடியாவா புரிஞ்சிடும். நீங்க ஒன் பை ஓகே ஒன்னா சார். அதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இது இந்த ப்ராப்ளம் வந்துச்சா இது இந்த மேனேஜ்மெண்ட் லெவல்ல சேரும், இந்த ம். ப்ராப்ளம் வந்துச்சா இது இந்த லெவல்ல சேரும்ன்றது தெரிஞ்சுக்கணும். ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், ரிலீஸ் மேனேஜ்மெண்ட், கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், இந்த மேனேஜ்மெண்ட் லெவல் ஐடிஐல இருக்கும். ம். இப்போ ஹெல்ப் டெஸ்க்ல என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு சப்போர்ட் தேவை, என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வேணும் பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் டூல்ஸ் ஃபார் ஏஜென்ட். இப்போ நம்ம டூல்ஸ் ஏஜென்ட்ன்றது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், ஓஎஸ் டிக்கெட்டிங் சிஸ்டம், ம். பிளாட்ஃபார்ம், நிறைய அந்த டிக்கெட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. அவங்கள தான் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆ. ஏஜென்ட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க. அந்த ஏஜென்ட் த்ரூ வழியா நம்ம வந்து அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. அத வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப ஐடி இண்டஸ்ட்ரியில ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லைசென்ஸ்டு ஏஜென்ட்ட வாங்கி வச்சிருப்பாங்க. ம். அந்த லைசென்ஸ்டு ஏஜென்ட்ட நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு ஃப்ளோ வந்து நான் பின்னாடி சொல்லி தரேன். ஒரு ஏஜென்ட்ட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஃப்ளோல இருந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர, அ பிக்கர் சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஏன்னா ம். இன்சிடென்ட் வந்து கம்பல்சரி வந்து இன்சிடென்ட்ன்றது ஒண்ணுதான். ஆனா டிஃபரெண்ட் நேம்ல தான் இருக்கும்.
அந்த மாதிரி ம். அதை ஃபைல் பண்றது, டைம் ஃப்ரேம் கொடுக்கறது, ப்ளஸ் வந்து அதுக்கான கமாண்ட் கொடுக்கறது, அதுக்கான டெட்லைன் கொடுக்கறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஏஜென்ட்குள்ள ஆட் பண்றது, அந்த டூலை வந்து நீங்க யூஸ் பண்றது, அதுதான் வந்து ஏஜென்ட் டூல்ன்றது. ம். அப்புறம் டூல்ஸ் ஃபார் மேனேஜர், மேனேஜர் லெவல்ல என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க, அவங்க வந்து இந்த ஏஜெண்ட்டை வந்து அதுல வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்லிட்டு ஏடி லெவல்ல கொண்டு போவாங்க மேனேஜர்ஸ். டூலர்ஸை வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு இப்போ ஏஜென்ட் லெவல்ல ஒரு இது இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும். ம். மேனேஜர் லெவல் போகும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏஜென்ட்ல இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்க வியூ பண்றது, அந்த எடிட் பண்ற ஆப்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல, ம். ஏஜென்ட்ல இருந்து மேனேஜர் லெவல் போகும்போது. அப்புறம் ஆ. எண்ட் யூசர்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். அவங்க வந்து ம். என்ன மாரி பண்ணணும், எப்படி பண்றத நாலேட்ஜ நம்ம வந்து குடுக்கணும் அவங்களுக்கு. தெரியாத பட்சத்துல நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்கும்போது, நம்ம இந்த இன்சிடென்ட்லாம் இப்படி நீங்க கால் லாக் பண்ணுங்க. அப்பதான் ம். எண்ட் யூசர்லேருந்து எங்களுக்கு வரும். அப்புறம் நாங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி தருவோன்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த 3 விதமான ஹெல்ப் டெஸ்க் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து ஐடி கம்பெனிலும் சரி, எனி அதர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் சப்போர்ட் ஆகுது. ம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் டெஸ்க் சாஃப்ட்வேர், பாப்புலரான ஹெல்ப் டெஸ்க் சாஃப்ட்வேர் இங்க குடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். லார்ஜ் ஸ்கேல்ல என்னென்ன யூஸ் பண்றாங்க, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன யூஸ் பண்றாங்க, ம். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். உங்களுக்கு பிஎம்சி சர்வீஸ் டெஸ்க் இதை தவிர வேற எதுவும் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டூல் எதுவும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்ல சார். ஓகே. நான் உங்களுக்கு ஒண்ணொண்ணா சொல்லித்தரேன். ஜென்டெஸ்க் இப்ப வந்து அ சிஎம்எஸ்ன்னு கூட பார்த்திருப்பீங்க நீங்க போற வழியில, அந்த பேங்கிங் மேனேஜ்மென்ட்க்குலாம் சர்வீஸ் ஆ. அந்த மாரி தான் ஒரு சர்வீஸ் டெஸ்க்க வந்து எப்படி வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வரைக்கும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வரைக்கும் சர்வீஸ் பண்றாங்க. இப்ப மஹிந்திரா இது கூட பார்த்திருக்கீங்க, ஹெல்த் கேர். எ ம். அ அந்த மாரி சர்வீஸ் டெஸ்க்ன்றத அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க்கா பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் சர்வீஸா எடுத்து. அதுக்கு வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க, அவங்கவங்க ஓன் சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாங்க, அவுட் சைடு உள்ள சாஃப்ட்வேரும் யூஸ் பண்றாங்க. இதுல வந்து லைசென்ஸ்டு சர்வர் பேஸ்டு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பிக் லெவல்ல தான் டேட்டாபேஸ் இருக்கும். அதனால பிக் லெவல்ல தான் சர்வர் தேவைப்படும். அதனால ம். அதுல யூஸ் பண்றதும், இதுல ஸ்மால் ஸ்கேல்ல யூஸ் பண்றதும் டிஃபர் ஆகும். அதோட கான்ஃபிகரேஷன் அண்ட் ரேட் பிரைஸும் வந்து அதிகம். ம். அத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த ஹெல்ப் டெஸ்க்க பொறுத்தளவு. அப்புறம் ட்ரெண்ட்ஸ் இன் ஹெல்ப் டெஸ்க் ஆப்பரேஷன் என்னென்ன ட்ரெண்ட் எல்லாம் இருக்கு? இப்ப நியூ இயர் ட்ரெண்ட், இப்ப புதுசா இருக்கிற ட்ரெண்ட், இந்த என்னென்ன டெக்னாலஜிலாம் வந்து ஹெல்ப் டெஸ்க்ல இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ம். என்னென்ன புது டெக்னாலஜி ஏஐ இப்போ வந்திருக்கு, சாட் ஜிபிடி ம். இருக்கு. அப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்பையிலேருந்தே வந்து இருக்க தான் செய்யுது. அப்புறம் விர்ச்சுவலைசேஷன் எப்படி நம்ம பண்ணி பார்க்குறது, அப்புறம் ம். வயர்லெஸ் டெக்னாலஜி, ரிமோட்ல எப்படி வந்து டயக்னோஸ் பண்றது, அண்ட் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் டெக்னாலஜி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்க தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ம். இந்த ஃப்ளோ, இந்த இது ஒன் பை ஒன்னா நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க போறோம். ஆ, அடுத்து உங்களுக்கு நான் அடுத்த screen. உங்களுக்கு இப்ப நான் சொன்ன வரைக்கும் ஓரளவு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது சார். ஓகே. பேசிக் ஃப்ளோ எப்படி வருது என்னன்றத தான் உங்களுக்கு வந்து நான் இப்ப சொல்லியிருக்கேன். இப்போ வந்து சிஸ்டம்ஸ்ல யூசர்ஸ் கிரியேட் பண்றது, அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்றது, இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரியுமா? ம். யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் எப்படி குடுக்கறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சார். ம். அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் குடுக்கறது, அதுக்கப்புறம் ஆக்டிவ் டைரக்டரில எப்படி ஆட் பண்றது, ம். அதெல்லாம் போக போக நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்ல என்னென்ன பார்ட் இருக்குன்றது ஐடியா இருக்கா உங்களுக்கு? சிஸ்டம் பார்ட்ஸ். சிஸ்டம் பார்ட்ஸ்னா கம்ப்யூட்டரோட ஆ சிபியூ, சிபியூ, கம்ப்யூட்டரோட மவுஸ் அந்த இது. அந்த பார்ட் தான் நான் கேட்கிறேன். ம். ஹார்ட்வேர், இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ல வந்துரும். ஹார்ட்வேர் நாலேட்ஜ் நமக்கு வந்து கண்டிப்பா தேவை. ம். ஹார்ட்வேர்ல என்ன மாரி உங்களுக்கு பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு கேட்க வரேன். இப்ப ரேம்னா தெரியும்ல? அது சரிங்க சார். ரேம், ரோம் ரேம்ல அப்புறம் என்னென்ன டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரேம் இருக்கு அது தெரியுமா? ஆ DDR1, DDR2, DDR4, DDR5 கூட சர்வர்ல யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டா இருக்கிறது. எஸ், 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 ம். எஸ்.
அப்புறம் ரேம் பத்தி உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. மதர் போர்டுல என்னென்ன யூஸ் பண்றாங்க? மதர் போர்டு இல்ல சார். மதர் போர்டுக்குள்ள தான் இந்த ரேமும் வருது. ரேம் ம். ஸ்லாட் வந்து மதர் போர்டுல தான் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல பேட்டரி செக்ஷன் ஒன்று இருக்கும். ம். ரேம் செக்ஷன் ஒன்று இருக்கும், பேட்டரி. அதுல 2 ஃப்ரிட்ஜா பிரிச்சிருப்பாங்க, நார்த்து அண்ட் சவுத்துன்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ம். நார்த் ஃப்ரிட்ஜ் அண்ட் சவுத் ஃப்ரிட்ஜ்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த 2 ஃப்ரிட்ஜும் 2 டிஃப்ரெண்ட் இதுல வந்துடும் உங்களுக்கு. ம். அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராசஸர் இன்டெல் i5 i7 இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கேள்விப்பட்டிருக்கேன் சார். இப்போ கரண்ட்ல அதிகமா யூஸ் பண்றது என்ன ப்ராசஸர்னு தெரியுமா? i7 சார்? எஸ் எஸ் கரெக்ட். i7 ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆசஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸர் இருக்கு. அப்போ கிராஃபிக்கல் யூசேஜுக்கு சில ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ம். ப்ராசஸர்ல அந்த ப்ராசஸர் லெவல்ல என்ன ப்ராப்ளம் வரும்னா, உங்களுக்கு ப்ராசஸர் வரலன்னா மானிட்டர் வந்து ஆனே ஆகாது. அந்த மாதிரி ம். கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ரைஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது ம். நீங்க என்ன மாதிரி இன்சிடென்ட் வந்திருக்குன்றத நீங்க அவங்கள்ட்ட வந்து இது பண்ணணும், கேட்டுக்கணும். ம். அதை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், ரிமோட்ல பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதை ரிமோட்ல டயக்னோஸ் பண்ணணும். இல்லைன்னா அடுத்த லெவலுக்கு ரைஸ் பண்ணா ரைஸ் பண்ணி விடணும். ஆ. ஓகேவா? ம். அடுத்து உங்களுக்கு மதர் போர்டில் ப்ராசஸர், பேட்டரி, அப்புறம் ஃபேன் யூனிட்னு ஒரு யூனிட் இருக்கும். ஃபேன் சவுண்டு வருது, ஃபேன் இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. ம். இதில் வந்து எல்1ல வந்து நீங்க ஹெல்ப் டெஸ்க்னாலே எல்1ல தான். இதுல வந்து நீங்க வந்து பேஸா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது. ஓகேவா? ம். ம். ஃபேன் இஷ்யூன்னு வரும்போது அவங்க ஃபேன்ல ஃபெயிலியர் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஹீட் சிங்கோட அப்ளை பண்ண வேண்டிய நீடு இருக்கலாம். இது வந்து பேசிக் லெவல்ல நான் சொல்றது உங்களுக்கு. ம். ஃபேன்ல 2 விதமான ஃபேன் அங்க இருக்கும். ஒன்று ப்ராசஸர்ல இருக்கும், ஒன்று வந்து அவுட் சைடு மதர் போர்ட்ல இருந்து அவுட் சைடு போறதுக்காக ஒரு ஃபேன் இருக்கும். 2 கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஓகே சார். அதுக்கடுத்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த யூனிட்ல வந்து சிமாஸ் பேட்டரி, அந்த பேட்டரி தான் உங்களுக்கு வந்து டைமை வந்து கால்குலேட் பண்ணி கரெக்டாக கொடுக்கும். சிமாஸ் ம். பேட்டரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா டைமரோட இஷ்யூ வந்துடும். சிமாஸ் பேட்டரி ம். பத்தி உங்களுக்கு ஓரளவு தெரியுமா? இல்ல சார், அது தெரியாது எனக்கு. அதோட வேல்யூ வந்து 3 வோல்ட், மேக்ஸிமம் 3 வோல்ட் இருக்கணும், அதுக்கு கம்மியே இருக்கக்கூடாது அந்த சிமாஸ் ம். பேட்டரி. அது கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க பேட்டரி சேஞ்ச் பண்ணும். அதை வந்து அவங்க செக் பண்ணலாம். நீங்க இனிஷியல் லெவல்ல வந்து ஹெல்ப் டெஸ்க் எல்1ல நீங்க கொடுக்கும்போது இந்த சப்போர்ட்டை நீங்க கொடுக்கலாம், சொல்லலாம். ம். அடுத்து பாத்தீங்கன்னா சிமாஸ் பேட்டரி எடுத்துரும். அடுத்து எஸ்எம்பிஎஸ் மெயின் பார்ட் வந்து ஹார்ட்வேரை பொறுத்தளவு எஸ்எம்பிஎஸ் ஃபுல் ஃபார்ம் தெரியுங்களா உங்களுக்கு? எஸ்எம்பிஎஸ் மறந்து போச்சு சார். சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. ம். சுவிட்ச் மோட் சுவிட்ச் பவர் மோட் சப்ளை. ஆ. இதுல பாத்தீங்கன்னா நம்ம 1230 வோல்ட் கொடுப்போம். அதை வந்து அது வந்து 5 வோல்ட் இல்லைன்னா 12 வோல்ட், நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் வேணுமோ அந்த வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி அது நமக்கு தேவையான வோல்டேஜ்ல கொடுத்துரும் நம்ம மதர் போர்டு. ஏன்னா மதர் போர்டு வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்க வந்து 9 வோல்ட் 12 வோல்ட் ரேஞ்சில் தான் ப்ராசஸ் ஆகும். ம். இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து கன்வே பண்ணி கொடுக்கும். எஸ்எம்பிஎஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் மதர் போர்டு வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகாது, சிக்னலே போகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அந்த மாதிரி இஷ்யூ ரைஸ் பண்ணி சொல்லுவாங்க, அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த ஹார்ட்வேர் பார்ட்ல உள்ள மதர் போர்டு உள்ள பார்ட்ட சொல்றேன். அடுத்து ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் என்ன விதமான ஹார்ட் டிஸ்க் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்கு. வெஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். என்ன அது பேர் என்ன சார் நீங்க? வெஸ்டர்ன் WTன்னு இருக்கும். அதுக்கப்புறம் தோசிபா அந்த கம்பெனிலேயே ஒரு ஹார்ட் டிஸ்க் வரும். ஹார்ட் டிஸ்க் டிரைவ்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சாலிட் லெவல்ஸ் எஸ்எஸ்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எஸ்எஸ்டி வந்து காம்பேக்டா வந்துருச்சு. எஸ்எஸ்டி நீங்க வியூ பண்ணிருக்கீங்களா? எஸ்எஸ்டி எப்படி இருக்கும்? இல்ல சார், அதை நான் வியூ பண்ணதில்ல. ரேம் பார்த்துருக்கீங்களா? ரேம் மாதிரியே இருக்கும் இந்த எஸ்எஸ்டி.
நீங்க ம் வந்து நெட்ல கூட போட்டு எடுத்து பாருங்க. எஸ்எஸ்டி வந்து ரேம் மாதிரியே இருக்கும். ம் கம்பேர் டு ஹார்ட் டிஸ்க், நார்மல் ஹார்ட் டிஸ்கை விட இதோட ஸ்பீடு வந்து ஹையா இருக்கும். ஆம் இதோட ஸ்பீடு வந்து ஹை. கம்பேர் டு அந்த ஓல்டு ஒன்னை விட இதோட ஸ்பீடு வந்து ஹையா இருக்கும். ம் இப்போ ப்ரிப்பரபிள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எஸ்எஸ்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ம் ஸோ ஸ்டோரேஜில் இஷ்யூ வருது, எதுவும் ப்ராப்ளம் வருதுன்னு உங்களுக்கு வந்து கஸ்டமர் ரைஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ரெக்கமெண்டபிளாக கேட்கணும். எந்த மாதிரி ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, ம் நீங்கள் எதை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றதை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்காக சொல்கிறது. ம் ஹார்ட்வேரில் நமக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து ஓரளவு சொல்லிடலாம். ம் எஸ்எஸ்டி இந்த பார்ட் தான் மெயின். ஹார்ட் டிஸ்க்ன்றது உங்களுக்கு அது வந்து ஹார்ட் மாதிரி அதில். ம் அதனால தான் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா, வெளியில உள்ள பார்ட்ல இது வந்து சிஸ்டம்ல தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். வெளியில ம் பார்த்தீங்கன்னா, கீபோர்ட், மவுஸ் அண்டு வேற ஒன்று என்ன இருக்கும்? CPU. சிபியூல தான் இது எல்லாமே வந்துருது, கவர் ஆயிடுது உங்களுக்கு. கீபோர்ட், ம் மவுஸ், அனதர் திங் ஒன்று இருக்கும். வியூ பண்ணி பாருங்க. மானிட்டர். மானிட்டர். இப்போ மானிட்டர்ன்றது டிஃப்ரெண்ட் பார்ட்ல வந்துடும் உங்களுக்கு. இந்த சிபியூ பார்ட் வந்து சிஸ்டத்தை பொறுத்தளவு ஒரே பார்ட், ஒரே இதை சேர்ந்தது. ம் மானிட்டர் வந்து அந்த கேட்டகரியில வந்து கனெக்டபிள், அது வந்து இன்டர்ஃபேஸ் தான். அது கீபோர்டு, ம் மவுஸ் இது எல்லாமே வந்து அதுல வந்து இன்டர்ஃபேஸ் தான் நமக்கு. ம் அதுல வந்து கீபோர்டு, மவுஸ் இந்த இஷ்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடலாம். ம் எப்படின்னா, கீ ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் கூட பண்ண சொல்லிடலாம். அது வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ம் ஆனா மானிட்டர்ல உங்களுக்கு மானிட்டர் லெவலில் இஷ்யூ வரும்போது மினிமம் லெவலில் வந்து ட்ரேஸ் பண்றது, ட்ரபிள் ஷூட்டிங் பண்றதை வந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ம் அதை வந்து நம்ம ஹெல்ப் டெஸ்க்ல கேட்பாங்க, கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு, இது வந்து வாரண்டியில தான் இருக்கு, ம் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இஷ்யூ நீங்க எந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கு போனாலும் அங்க வந்து இப்படி கேட்பாங்க. இந்த மானிட்டரை வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து வேற ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுமா, இல்லை வந்து உங்க சைட்ல இருந்து சர்வீஸ் பண்ண வர சொல்லுங்கன்ற மாதிரி நமக்கு ரைஸ் பண்ணுவாங்க. ம் அது என்ன மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு, எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த சொல்யூஷனை நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். ம் இதுதான் நம்ம மானிட்டர்ல ட்ரபிள் ஷூட்டிங் வந்து இம்பார்ட்டன்ட். மானிட்டர் சிபியூல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுவோம். அதே மாதிரி மானிட்டர்லயும் அந்த மாதிரி ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? ம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். இந்த ஹார்ட்வேர்ல இது எல்லாமே ஹார்ட்வேர் ஆயிடுச்சு. சாஃப்ட்வேர் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லேப்டாப் சொல்லிடுறேன். லேப்டாப் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ம் கரண்ட்ல எல்லாருமே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது லேப்டாப் தான். என்னென்ன ம் லேப்டாப்லாம் பிராண்ட் உங்களுக்கு தெரியும்? HP, Lenovo, Dell. ம். இன்னோவா, டெல்லு. அப்புறம் வந்து மேக்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேக், ம் நோட்பேட், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கு உங்களுக்கு. டெல்லு, மேக்கு இது எல்லாமே வந்து யூஸபிள் தான். நல்ல பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்ல வந்து கான்ஃபிகரேஷன் வந்து சேம் சிஸ்டம்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இன்பில்டா இருக்கும் எல்லாமே. ம் இப்போ கீபோர்டு, மவுஸ் எல்லாமே அதில் இன்பில்டா இருக்கு. இப்போ வந்து அவங்க ரைஸ் பண்றாங்க, இந்த மாதிரி கீபோர்டில் இஷ்யூ ஆயிடுச்சு, எதுல இஷ்யூன்றதை நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்கும் போது நம்ம ரைஸ் பண்ணணும் இல்லையா? ம் எந்த பார்ட்ல இஷ்யூன்றப்ப நம்ம இந்த பார்ட்ல இஷ்யூன்னு சொல்லுவோம். அப்போ வந்து அதோட வந்து சிடி நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பார்ட்டுக்கும். ம் இந்த சிடி நம்பரை வந்து அவங்கள்ட்ட கேட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு சிடி நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு டிவைஸுக்கும் தனி நம்பர் ஒன்று கேட்லாக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ம் அந்த நம்பரை தான் வந்து சிடி நம்பர்னு கொடுப்பாங்க. மெயின் பார்ட்ஸ் இப்போ வந்து கீபோர்டுனா ஒரு லேப்டாப்ல செட்டாக தான் இருக்கும். ம் மதர் போர்டுனாலும் அப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே, ஸ்கிரீன் டிஸ்பிளே மானிட்டர்னாலும் அப்படிதான் இருக்கும். ம் இந்த பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிடி நம்பரை கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை வந்து டிஃப்ரெண்டா நம்ம பார்த்து அவங்கள எப்படி கஸ்டமருக்கால முடியும்னா நம்ம அதை வந்து பார்த்து வியூ பண்ணி சொல்லணும். ம் அதை வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நம்ம நோட் பண்ணி வச்சு அந்த சர்வீஸ் லெவல்ல அதை இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் செக்ஷன் அண்ட் அனலைசிங் செக்ஷன்ல இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே.